கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சாங் எடிட் பண்ண போகிறோம். எந்த படத்தில் இருந்துன்னா ராயன் படத்தில், தனுஷ் படத்துலேருந்து இந்த ஒரு சூப்பரான சாங் எடிட் பண்ண போகிறோம். இந்த சாங் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் உங்களுக்கு எடிட் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இந்த ஆப் முக்கியமாக அலைட் மோஷன் இந்த ஆப்போட நேம். இந்த எப்படி எடிட் பண்ணுறதுனா அலைட் மோஷன் ஆப் தான் எடிட் பண்ணணும். அலைட் மோஷன் ஆப் இல்லாதவங்க குரோமில் போய் அலைட் மோஷன் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணோன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். என்கிட்ட நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால பிளாங்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் இருக்கும். அது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷன் இன்புட் பண்ணுங்கள். இன்புட் பண்ணதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா, அந்த ப்ராஜெக்ட்ன்றது பார்த்திங்களா, இந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா 2 இதில் இந்த மாதிரி ஸ்டேக் எஃபெக்ட்டு, பீட் மார்க் லிங்க்கும் எஃபெக்ட்டோ 2 இருக்கும். இதில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உள்ளே போயிடும். இதை நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு இமேஜ் வேணும்னா செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்கிறேன். நம்ம இந்த இதில் இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோஸ் கிளிக் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அது எந்த எஃபெக்ட்டை நான் எங்கெங்கே பேஸ்ட் பண்ணுறோன்னு அப்படியே பண்ணுங்கள். அப்போ நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ எடிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இமேஜான எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கிறோம். இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்னு காப்பி பண்ணிடுறோம். ஓகேவா? அடுத்து பீட் மார்க் லிங்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இமேஜுக்கான எஃபெக்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நான் சொல்கிறதுல மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா, 2 டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, 5.20 நெக்ஸ்ட்டு 7.8. இந்த 2 இமேஜுக்குமே அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட்டை காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணோம்னா, டபுள் மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த டபுள் மார்க் இல்லை, இந்த டபுள் மார்க்கை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு டபுள் மார்க் 15.29 இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இந்த இமேஜுக்கான எஃபெக்ட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம 2வது இமேஜுக்கான எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி காப்பி பண்ணணும்னா, நம்ம இந்த எஃபெக்ட் காப்பி பண்ண மாதிரி பண்ண வேணாம். நான் இதை எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபுல்லாக எஃபெக்ட்லாம் அப்படியே இங்கே இருக்கிற மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் சின்னதாக, அந்த ஸ்கொயர் பாக்ஸில் அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறதுல மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? பீட் மார்க்கில் போய்ட்டு செகண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கிளிக் பண்ணிட்டு எப்படி நம்ம காப்பி பண்ணோமோ அதே கீழே பேஸ்ட் ஸ்டைல் ஆரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3மே அன்னேபிள் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற 2 மட்டும்தான் எனேபிளாக இருக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி இங்கே பேஸ்ட் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா 8.20 இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதில் பேஸ்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 18.23 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்போ ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஆமாம், என்ன பண்ணணும், இந்த இதுக்கு காப்பி லேயர் பண்ணிக்கிறோம், பேஸ்ட் ஸ்டைல் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ தான் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ தேர்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதை எப்படி காப்பி பண்ணால், இப்போ நம்ம காப்பி லேயர் பண்ண மாதிரி காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா?
காப்பி பண்ணிக்கிறோம். கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எந்தெந்த இமேஜுக்கெலாம் இல்லாமல் இருக்கோ அந்த இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வேறு இமேஜுக்கு எஃபெக்ட் இல்லைல்ல. டபுள் மார்க் கொடுத்துருப்பேன். ஒரு 10 பாயிண்ட் இதில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா 10.15 இதுக்கு அப்படியே பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துக்கணும். எல்லாம் மேலே இருக்கிற 3மே எனேபிள் பண்ணிட்டு எப்பயும் போல் நம்ம முறை பண்ண மாதிரி இதை பேஸ்ட் ஸ்டைல் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கார்னரில் ஓகேவா லைட்டாக இந்த மாதிரி கார்னரில் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் கரெக்டாக இல்லைன்னா இதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. சாரி கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் இல்லைன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே இந்த மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துடுறதுனால கொஞ்சம் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க தான் ஓகேவா. இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா 17.16 இதுக்கு அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இங்கே கார்னர் இருக்கனால ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இதை அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷேக் எஃபெக்டில் போய்ட்டு இந்த 3 லேயர் இருக்குது பார்த்தீங்களா. அது 3மே இந்த 3மே லாங் ப்ரெஸ் பண்ணி 3மே காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்திங்கன்னா 3மே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு அந்த நம்ம பீட் மார்க்கில் போய்ட்டு 3 அந்த பேம்போல் கிளிக் பண்ணுறத ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சு இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ நமக்கு வந்து அந்த HDR தேவைப்படும். அதனால் நான் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு 3மே கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கணும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த கார்னரில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கார்னரில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் வீடியோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா. இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு முடியாதனால கொஞ்சம் ஃபேஸ் சரியில்லை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சாங் வேணும் பிஜிஎம் வேணும்னு சொல்லுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டுடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.